மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மாரிதாஸ் தலைமறைவு இப்படி ஒரு செய்தி நியூஸ் கார்டு ஒன்று எல்லா பட்டும் பரவுனது. அதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ. அந்த நியூஸ் கார்டு பரவுனதுமே ஒரு 2-3 பேர் ஃபோன் பண்ணி என்ன மாதிரி இப்படியான செய்திலாம் பரவுது அப்படின்னு அதை எடுத்து பார்க்கும்போது அது ஒரு மிஸ்டேக் இருக்குது. நான் அடுத்து சொல்கிறேன். அதை பரப்புனவை எவன்டா அப்படின்னு கண்டுபிடிச்சா அது வேற யாரும் கிடையாது. இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, விஜய் அவருடைய கட்சி, அந்த கட்சியினுடைய ஐடிவிங்க அவங்க பரப்பியிருக்காங்க. அவங்க சுய அறிப்புக்கு பரப்பியிருக்கான்னு வச்சுக்கவேன். நான் பொதுவாக இந்த மாதிரி செய்திகளுக்கு பெரிய லெவலில் பதில் சொல்கிறதே கிடையாது. யார் என்ன வேணால் விமர்சனம் பண்ணிக்கோ, இது வரைக்கும் நான் பதில் சொன்னதும் கிடையாது. இந்த சமீபத்தில் கூட இவன் பேர் கூட எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கவேன். சினிமா கிசு அந்த காலத்தில் சினிமா நடிகளுடைய இந்த கிசு இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதாவது வார இதழ்கள்லாம் போட்டுருப்பான்னு வச்சுக்கவேன். அதெல்லாம் வாங்கி படிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். அது மாதிரி பேசிக்கிட்டு தீரா இவங்களாம் பதில் சொல்கிறோமா? பதில் சொல்கிறது இல்லை. ஆனால் இது எதுக்கு இப்போ முக்கியம்? அது ஏன் முக்கியம் அப்படின்னா, இது என்ன பண்ணுறா அப்படின்னா, எங்கனக்கு மட்டும் போகிறதே இல்லைவிங்க. அது ஐடிவிங்க சீமான் அவர்களுக்கு தந்தி டிவியை வச்சு, தந்தி டிவி அவர்களோட லோவர் இருக்கு இல்லையா, அதை வச்சு விஜயலட்சுமிக்கு ஒரு வீடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படி போட்டிருக்கேன். இன்னொரு போட்டி யாரோ ஒரு நபர், அவர் சினிமா சம்மந்தப்பட்ட நபர் நினைக்கிறேன், அவர் கைதாயிட்டார் அப்படி ஒரு செய்தி ஒன்று. இது பாலிமர் செய்தி, இதை பயன்படுத்தி போடுறானுங்க. இது அப்போ என்ன மட்டும் கிடையாது, எல்லா இடங்களையும் இவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்களாம் புத்திசாலித்தனமாக. அந்த குழப்பத்தை உருவாக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த என்னுடைய செய்தி இருக்கு இல்லையா, என்னுடைய செய்தியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புதிய தலைமுறைன்னு இருக்காது, புதிய தலைமறை, அதுக்கப்புறம் என்னது பாலிமர், அதுக்கப்புறம் தந்தி டிவி, இதில் எல்லாத்துலையும் சின்ன சின்ன ஸ்பெல்லிங்கை மாற்றிட்டு அவர் சட்ட சிக்கலும் தப்பிக்கிறாங்களாம். அப்போ இதெல்லாம் யார் பண்ணுவா? சாதாரண கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நான் ஏன் இது எடுக்க வேண்டியதாச்சு அப்படின்னா, கண்டிப்பாக சாதாரணமாக இருக்கக்கூடியவன் கிண்டல் கூட பண்ணுவான், அது விளையாட்டாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. என் பசங்க சொன்னாங்க, இவங்க விளையாட்டாக பண்ணுறவங்க கிடையாது, இவங்க கண்டிப்பாக அந்த ஐடிவியில் உட்காந்து வேலை ஆகிறானா இருப்பான், இவனை பிடிச்சோம்னா ஒட்டுமொத்த கேங்கையும் பிடிச்சி உள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு பசங்க சொன்னானுங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீ இந்த பதிவுகள் இருக்குல்ல, இது எல்லாம் நிறுத்தலைன்னு வச்சுக்கோ, ஒட்டுமொத்தமாக ஜெயிலுக்கு போயிடுவேன். இது வரைக்கும் நீ ஜெயிலுக்குள்ளே போனேன்னு தெரில. இதுவே சாதாரண ரசிகர்கள் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, விஜய் அவர்களை பிடிச்சிருக்கு, அவர் விமர்சனம் பண்ணால் அவரை எதிர்த்து ஏதோ பேசுகிறோம். ஏன் அஜித் அவர்கள் மனைவியிலிருந்து அவர் குழந்தை வரைக்கும் எல்லாத்தையும் அசிங்கமாக பேசி தீராங்க. அவங்க ஒரு சைக்கோ மனநிலையில் இருக்கிறவங்க, அவங்க ஒரு ஜாம்பி கூட்டம்னு வச்சுக்கவேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக பேசணும், அதுதான் நம்மளுடைய எதிர்ப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கும்பல். அது ஒரு அருவருப்பான கும்பல், அந்த கும்பல் தனி. இன்னொரு பொண்ணு நியாயமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அது தாராளமாக பண்ணலாம். ஆனால் இது ஃபோர்ஜரி, ஃப்ராடு, இதுக்கு நீ 2 வருஷம் ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன். ஏன்னு கேளு. ஏன்னா நீ வெறும் பதிவு மட்டும் போட்டேன்னு வச்சுக்கவேன், என்னன்னா பதிவு போட்டாரு தெரியாமல் தகவல்னால அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்போட போயிடும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, தெரிஞ்சே திட்டமிட்டு ஒரு செய்தி நிறுவனத்துடைய லோகோவை எடுத்து அதை மாற்றிட்டா சட்ட சிக்கல் தப்பிச்செல்லாம் பார்க்குற. அதுவும் கிடையாது. ஏன்னு கேளு. ஏன்னா ட்ரேட்மார்க் சட்ட விதிகளின்படி நீ பேரை சின்னதாக மாற்றி விட்டு அந்த நேமில் ஒரு செய்தியை பரப்ப நீ நினைக்கிற இல்லையா, அதுவே குற்றம் தான். நீ ட்ரேட்மார்க்குடைய சரியான சட்டங்களை சரியாக புரியாமல் எவ்வளோ ஒருத்தன் எவனையோ தூண்டி விட்டுருக்க, அப்படி காசு வாங்கிட்டு யாரு மார்ட்டின் மருமை என் காசில் ஏதோ நீ பண்ணிட்டு தெரிய நினைக்கிறேன், நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அவன் யாரு, அந்த ஒரிஜினல் வைக்காம பாரு, அவன் யாரு காலையும் பிடிச்சி பிழைச்சிருக்கான், நான் சொல்கிறேன் அவனை பற்றி. எனவே அவன் ஆதாரத்தை அடுத்து போடுறேன். இந்த மாதிரி செக்ஷன் பழைய ஐபிஎஸ் இருக்குல்ல, அதில் 500, 499, 467, 471, அதுக்கப்புறம் 663 சிசிபி, எது சைபர் கிரைம், இது 5லேயும் உள்ளே போனேன்னு வச்சுக்கோ, நீ 2 வருஷம் ஜெயிலில் இருக்கணும், அலையணும், கோர்ட்டு கேஸுன்னு. அதுக்கப்புறம் அவனுடைய வீசாவில் ஆரம்பித்து உன் பாஸ்போர்ட் வந்து எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். விளையாட்டுத்தனமாக எதையாவது பண்ணி தேவையில்லாமல் காசு தரான்றக்காண்டி ஓவராக வேலையை காமிச்சிடாது. எனவே இந்த பதிவு போட்ட நபர், அந்த கேங், அந்த ஐடிவிங்க வேலை ஆகிறல, வேலை காசுக்கு பாரு, வேணான்னு சொல்லலை, உன் ரசிகர் மனையில் வச்சுக்கோ, வேணான்னு சொல்லலை. ஆனால் சட்ட சிக்கல் என்னன்றதை பார்த்துக்கோ, அது உன் வாழ்க்கையை தொலைச்சிடும். அதுக்கு கண்டிப்பாக 41 பேர் இறந்து போனதுக்கு வராதவங்க நிச்சயம் உனக்காக நிச்சயம் வரமாட்டாங்க. ஏன்னா வந்தாங்கன்னா அவங்க வண்ட வாழத்தை நான் எடுப்பேன். ஏன்னா ஒன்றை மட்டும் தனிச்சு பிரித்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். இது தேவையில்லாத எவ்வளோ இருக்கு. அது இதெல்லாம் இருக்கு பாரு, லோகோவை மாத்திரலாம், இதெல்லாம் நீனே புத்திசாலித்தனம் நினச்சிருக்க, உள்ளே போயிடுவேன். இந்த நேரத்தில் மக்கள் எல்லா பேத்துக்கும் இன்னொன்று சொல்கிறீங்க, இந்த நேரத்தில் இவங்க தான் அப்படி இருக்காங்க அப்படின்னா விஜய் எங்கெங்க இருக்காரு அப்படின்னு. அவர் நேற்று வளகாப்புக்கு மும்பை கிளம்பி போயிட்டார். இந்த இயக்குனர் அட்லி இருக்கார் இல்லையா, எல்லா படத்தையும் காப்பி அடிச்சு படம் எடுக்கிறார் இல்லையா, அந்த ஆளுடைய வீட்டில் வளகாப்பு போல் அது கிளம்பி மும்பை போயிட்டார். நல்ல தலைவன். யோசிங்க, இது தேர்தல் நேரம், இன்னும் 30 நாள் தான் இருக்குது. இவன் மும்பைக்கு போய் வளகாப்பு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறேன்னா, கரூர் விவகாரம் நடந்ததுக்கப்புறம் 4 முறை கூட வெளியே வரல. யார் இந்த ஆள்? இந்த ஆள் 4 முறை கூட வெளியே வரல, ஆனால் முதலமைச்சர் ஆயிடணும். இங்கே நீங்களே யோசிங்க, நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போகிறது இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமையான கூட்டணிக்கு வேலை பார்த்துருக்காரு. இன்னொரு படம் எம்.கே. ஸ்டாலின் திமுக தலைமையான கூட்டணிக்கு வேலை பார்த்துருக்காரு. இவங்க 2 பேரில் யார் வேணால் ஓட்டு போகிறதா விஷயம். ஆனால்
ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, முதலாவது கூட்டணி கட்சிகள். ஏன் நான் சொல்றீங்க, ஏன் இந்த கட்சி மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த கூடாரமே தற்கூரிகளின் கூடாரம் சொல்றேன். நல்ல வாய்ப்பு இருந்தது விஜய்க்கு. நான் உண்மையிலேயே சொல்றேன், ஆரம்பத்தில் நல்ல வாய்ப்பு, ஒரு வேவ் இருந்தது. அவர் கரூர் விவகாரம் நடந்தது, ஒரு வாரத்துக்கு அப்புறம் வெளியில வந்து மீண்டும் அந்த பிரச்சாரங்களை ஆரம்பிச்சிருக்கணும். மொத்தமா போய் 45 நாள் உட்காந்தா பாருங்க, அதுல உள்ள உட்காந்துட்டு இப்போ வரைக்கும் 4 தடவை வெளியே வந்திருக்காரு. அந்த அளவுக்கு நீ என்ன பயந்து சாவுற? வெளியே வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிப்பானா, எங்களுக்கு இடம் தர மாட்டாங்க, அது தர மாட்டாங்க. சரி, அதை நீங்க என்ன தெரியுமா சொல்லி தெரிஞ்சா, அந்த ஆதவ அர்ஜுனா, தேர்தல் தேதி அறிவிக்கிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் திமுக கையில குறைஞ்சிடும், போலீஸ் பிரச்சனை எங்களுக்கு கிடையாது, அதுக்கப்புறம் நாங்க பிரச்சாரம் ஆரம்பிச்சிடும். தேர்தல் தேதி அறிவிச்சதுமே பிரச்சாரத்துக்கு கிளம்புவார் விஜயன் பார்த்தா அவன் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாரு. இது என்னடா கட்சி? இந்த போட்டு ரெண்டு பேரை பாடுறா. ஒரு போட்டு எம்.கே. ஸ்டாலின் என்ன பண்றாரு, அந்த கட்சியினுடைய கூட்டணி தலைவர்கள் யார் யாரு, அந்த கூட்டணி தலைவர்களுக்கு என்னென்ன சீட்டு ஒதுக்கணும் அவர் ஒதுக்குறாரு. இன்னொரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அது இறுதி கட்டத்தை அடையிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி கட்சி இருக்கலாம் அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி, அதோட சேர்த்து சின்ன சின்ன கட்சியில் இருக்கணும் அதையும் உள்ள கொண்டு வந்து, அது எந்தெந்த கட்சியை தன்னுடைய சின்னத்தில் நிற்க வைக்கிறது அப்படின்ற விஷயத்தை வச்சு, ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் மாதிரி ஒரு 150 சீட்டுக்கு மேலே போட்டிடணும் அப்படின்ற திட்டத்தோட அவர் ஒரு போட்டி விளையாடுறாரு. எனவே இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. யாரு சரியான வேட்பாளர் அந்த தொகுதிக்கு போட்டால் வெற்றி பெறுவார், அவர்கிட்ட போதுமான அளவுக்கு ரிசோர்சஸ் இருக்கா, அவர் அங்கே நல்ல பழக்கப்பட்டவரா, அந்த மக்களுக்கு அறிமுகமானவரா, அந்த மக்களுக்கு இவர் மீது நம்பிக்கை இருக்கா, இந்த சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது, இது வேட்பாளர் தேர்வு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி சொல்றாங்களே குற்றச்சாட்டு, அதை வைக்கணும். ஆளும் தரப்பு இருக்கலையா, அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கணும். இவங்க ரெண்டு பேருமே அதை மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. லீடர்ஷிப், நான் தான் அந்த கட்சியை தோல்வி அடைய செய்வேன்னு ஒவ்வொரு மக்களுக்கு நம்பிக்கை விடணும் இல்லையா, அது அந்தந்த பகுதிகளுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்கறது போறாங்க. அதுக்கப்புறம் எப்படியான பிரச்சாரங்களை மேற்கொள்றது, யார் யார் எங்கெங்கே எப்படியான பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும் லீடர் வழிகாட்டணும், அதையும் அவங்க செய்கிறாங்க. இன்னொரு பக்கத்து அவங்க போகிறதுக்கு பயண செலவில் ஆரம்பித்து அதுக்கான காரில் தொட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் உருவாக்கி கொடுக்கணும், ஸ்டேஜ் போகிற வரைக்கும் அந்த ரிசோர்ஸை மொபைலைசேஷன் பண்ணுறாங்களா பண்ணுறாங்க. இன்னொரு மைக்ரோ லெவலில் பூத்து லெவலில் எப்படி ஓட்டை கவனிக்கணும், சும்மா 66,000 பூத்து லெவலில் ஏஜென்ட் இருக்காங்களே, அந்த ஏஜென்ட் ஒவ்வொருத்தரும் 10 பேரை சேருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய வேலை, எலெக்ஷன் வேலையில் தினந்தோறும் நைட்டு பகலாக விளையாட்டுருக்காங்க ரெண்டு தலைவர்களும். இத்தனைக்கு இவங்க ரெண்டுத்துக்கு அனுபவமே 50 வருஷத்துக்கு மேலே, வயசு ரெண்டு பேருக்கு 70க்கு மேலே, ஆனால் முழுமையாக வேலை பார்த்துருக்காங்க. அப்படி களத்தில் எல்லா கட்டமைப்பும் இருந்து தேர்தலை சந்திச்ச அனுபவம் இருந்தும் அவங்க ஏதோ முதல் முறை சந்திக்க போகும்போது தீவிரம் வேலை பார்த்துருக்கும் போது கூட்டணி கட்சிகள் இருந்தும் இந்த பக்கெட்டு இந்த ஆள் நான் அட்டலி வீட்டுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குது போயிட்டு வந்துடுறேன்னு மும்பை கிளம்பி போனால் அங்கே திருஷா பின்னாடியே போகுதுன்னா இது கட்சி நடத்துறியா இல்லை வேற நடத்துறியா நான் கேட்குறேன். இதற்கு முன்னாடி தான் நீ அப்படி தெரிஞ்ச, எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சாச்சு, இப்போ எந்த சட்ட சிக்கலும் கிடையாது, போலீஸ் எந்த பிரச்சனையும் பண்ண போகிறது கிடையாது, நீ வாட்ட போகலாம். நான் சத்தியமாக சொல்கிறேன், பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாருன்னு நினச்சேன். இதால் அட்லி விட்டு வளைகாப்பு விஷயத்துக்கு போகிறேன், இல்லை திரைப்படத்துக்காக போகிறாரு, எது போனாலும் தப்புடா. இப்போ என்ன போச்சு, ஜனநாயகம் திரைப்படம் ஒரு 30 நாள் சென்று போய் நடிச்சுக்கோ, இங்கே வேலை என்ன இருக்குது, தேர்தல் வேலைடா, தேர்தல் வேலை பார்க்கறதுக்கு வலிக்குது, நேரம் அங்கே பறந்து போயிட்டாப்புல. இந்த ஆளுக்கு உண்மையிலேயே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து இருக்காரு, இந்த ஆள் உள்ளே உட்காந்துக்கிட்டு மக்கள் நம்மளா போட்டுருவா ஓட்டு அப்படின்ற மனநிலையில் இருக்காப்புல. இவர் ஒரு பகுதி இப்படி இருக்காருன்னா இவங்க கட்சிக்காரங்க ஏதாவது உழைக்கிறாங்கன்னா இவங்க இந்த வேலை இருக்காங்க. அது யார் மீது எப்படி அவதூறுகளை பரப்புறது, பொய் செய்தி பரப்புறது, அதில் நம்ம குழுக்குழு இருக்கணும். இன்னைக்கு பரப்பி விட்டா நான் பரப்புறேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வேலையாடா டே, இதுவாடா தேர்தல் வேலை. அதோட கொடுமை இடம் பாருங்களேன், டிவியில் என்னது எல்லா டிவியும் மாற்றிட்டாங்க, விஜயும் அஜித்தும் சேர்ந்துருக்கிற மாதிரி, இதில் விசில் வேற அடிக்கிற மாதிரி. இவங்க காலில் விழுந்து கும்பிடாத குறையா ஒவ்வொரு அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்களே ரசிகர்கள், அவங்கள எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, தலை வேற தளபதி வேற இல்லை இப்படின்னு இவங்க இஷ்டத்துக்கு பேசி அவங்களாம் ஓட்டு நம்ம போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சத்தியமாக சொல்கிறேன், அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் காலில் விழுகாத குறையா கெஞ்சிக்கு தீராங்க. அதுக்கு வெக்கமே இல்லாமல் டிபிஎஃப்ல அப்படி மாற்றிட்டாங்க. இத்தனை நாளாக எடுத்து பார்த்தா அவன் மனைவியில் ஆரம்பிச்சாரு, அஜித் அவர்களுடைய மனைவியில் தொட்டு கடைசி அவரோட குழந்தை இருக்கும்ல மகள், அவன் மக வரைக்கும் அசிங்கமா அருவருப்போ எவ்வளோ முடியுமோ கேவலமாக பேசியிருக்காங்க. ஒரே நாள் எப்படா மாறுறீங்க, ஆன்லைனில் உட்காந்து தான் இது ஒரு பொழப்புன்னு தெரியுதுங்க. இவங்க பொழப்பு நாறுதுன்னா இவங்களோட தலைவன் பொழப்பு அதை விட நாறுது. மொத்தத்தில் இந்த கட்சியை தற்கூறுகளின் கூடாரம் சொல்லணும்னு வச்சுக்கவே, நிச்சயமாக 100% பொருந்தக்கூடிய கட்சி இந்த தற்கூறுகள் முன்னேற்ற கழகம். 10 இறுதியாக ஏப்ரல் 23 தேர்தல்னா ஏப்ரல் 20 நம்ம தொகுதி பிரச்சாரங்களை முடிச்சாகணும். அப்படி பார்த்தா இன்னையிலிருந்து 30 நாள் தான், 30 நாளில் 234 தொகுதிகளை நீங்கள் கவர் பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் 7 இடங்கள்ல பேசி ஆகணும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டாரு. இங்கிட்டு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மாநாட்டு விஷயங்களை நடத்தி முடிச்சிருக்காரு, தன்னுடைய மகன் அனுப்பியிருக்காரு, எல்லா மினிஸ்டரும் களத்தில் இருக்காங்க.
இது 2 கட்சி மணி இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆனால் இங்கே 234 தொகுதியிலையும் ஒரு முறை கூட பார்க்காத ஒரே ஆள் தான் அது விஜய் மட்டும்தான். 234 தொகுதியிலையுமே தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலையும் நீ 10 இடத்துல பிரச்சாரம் பண்ண வேணாம். ஆனால் உன் முகத்தையா காட்டிட்டு வரணும்ல. முகத்தை கூட காட்ட மாட்டேன். நான் சும்மா செய்தியில் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். என் ரசிகர்கள் இருக்காங்க, நான் எதை தூக்கி போட்டால் சாப்பிட்றதுக்கு அவங்க எனக்காக குலைப்பாங்க, யாரை வேணால் கடிப்பாங்க. எனவே என்னால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தனி மண்ணில் வாழ்றாரு இவர். 234 தொகுதிக்கும் இனிமேல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 7 தொகுதிகளை போய் பார்க்கணும். இந்த அளவுக்கு சொகுசு வாழ்க்கை வாழ்றவன் கண்டிப்பாக போக மாட்டேன் நான் சொல்கிறேன். எனவே போகாத இந்த நபர் இருக்கார் இல்லையா, இவரை பற்றி நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கரூரில் 41 பேர் இறந்து போனதுக்கு நேரில் போக கூட வலிச்ச இவருக்கு அட்டலை வீட்டில் வளகாப்பான். மும்பைக்கு பறந்து போகிறேன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு நான் கேட்குறேன். மக்கள் நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் கூட ஓரளவுக்கு பிரச்சாரம் பண்ணி இந்த தீவிரமாக எடுத்திருந்தா விஜயை நான் பாராட்டியிருப்பேன். அந்த ஆள் தீவிரமாக இருக்க மாதிரி தெரில, அவரோட லைஃப் ஸ்டைலை மாத்திர மாதிரி கூட தெரில. 41 பேர் இறந்த வீடுல அவங்கள கூட வீட்டுக்கு வாங்க, வெள்ளத்தில் பாதிக்கப்படுங்களா வீட்டுக்கு வாங்க, எல்லாத்தையும் வீட்டுக்கு வர வச்சு பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அட்லி ஃபண்ட்ஸ்னா எங்கே மும்பை பறந்து போகிறது. அப்போ நீ எதை விரும்புகிற, எதை முக்கியத்துவம் கொடுக்குற? இந்த ஆளுக்கெல்லாம் ஓட்டு போட்டனா இன்னைக்கு தேர்தலுக்கே நம்மளை வந்து சந்திக்க விரும்பலைன்னா இந்த ஆள் எதுக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? எனவே இந்த தற்கூரிகளை ஒட்டு மொத்தமாக தவிர்க்கிறது நல்லது. எனவே இறுதியாக டிவி கேட்க சொல்கிறேன் என்னன்னா, ஏதாவது உருப்படியாக வேலை இருந்தால் பாருங்கள். 1008 பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஏதாவது குரல் கொடுக்க முடியுமா, அதன் மூலமாக மக்கள்கிட்ட ஏதாவது நம்பிக்கை பெற முடியுமா, அதை பாருங்கள். நான் தலைமறைவாயிட்டேன், சீமான் அதை பேசிட்டாரு, இப்படி பொய் செய்து பரவாயில்ல, என்ன உனக்கு சந்தோஷம் நான் கேட்குறேன்? உன்னை தூக்குற ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். நான் இதை கடைசி வாணியை சொல்கிறேன், போலீஸ் செய்திகள் இதுக்கு மேலே நீ பரப்புறேன்னு வச்சுக்கவேன், நீ எழுதி வச்சுக்கோ, நீ சிறைக்கு போகிறத அந்த லாட்ரி கேம்பரு அவனால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது.